ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரிவரெண்டி ஜென் 2ல் சார் மிரர் சைஸ் வந்து குறவாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா, டிரைவிங்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் இன்றைக்கி வந்து என்னோடய ஆக்டிவாவும் கூட ஸ்கூட்டி பெப் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் கம்பேர் பண்ணியே உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக முழுக்க ஃபுல்லாக வந்து பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன விஷயமோ அதை கிளாரிட்டியாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக இணைச்சிருக்கேன். ஸோ முதல்ல எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறப்ப நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹைவேல போகிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியிற விஷயம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு வைப்ரேட்டடோடையே தெரிகிற மாதிரி இருக்கும். கூட வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் அதுக்கான கரெக்டான பொசிஷன் ஆங்கிளை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆங்கிள் அப்புறம் கீழே உள்ள ஆங்கிள் மொத்தம் 4-5 ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளில் ஒரு டிரைவிங்க்கான ஆங்கிள் அப்படின்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இப்படி ஏன்னா டிரைவிங்கில் இருக்கிறப்போ உங்களுக்கு வண்டி இப்படி நேராக இருக்கும். டிரைவிங் ஆங்கிள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ டிரைவிங்கில் இருக்கிறப்போ நம்ம எந்த பொசிஷனில் வச்சுருப்பனோ அதே மாதிரி பொசிஷனில் வச்சு தான் செக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க வித்து உங்களோட அந்த அவுட்ரு வித்தோடு சேர்த்து அந்த ஃப்ரேமோடு சேர்த்து நமக்கு வந்து 14 சென்டிமீட்டர் இருக்குது. 14 சென்டிமீட்டர் ஒரு 2 சைடு உள்ள ஃப்ரேம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அது வந்து ஒரு 0.7 சென்டிமீட்டர் ரெண்டும் சேர்த்து வரும், அவ்வளோதான் இருக்குங்க. இது வந்து ஜென்ரலாக 14 சென்டிமீட்டர் வந்துருச்சு. கூட இதனோட வித்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 8.5, அதாவது 8.5 சென்டிமீட்டர் வந்து வந்துடுது. ஓவராலாக உங்களுக்கு எல்லாம் சேர்த்து 8.5 சென்டிமீட்டர் வந்துடுது. ஸோ இதுதான் இந்த ரிவரெண்டி ஜென் 2வோட இந்த பேராமீட்டர், இந்த மிரரோட அந்த ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ விசிபிலிட்டியில் நமக்கு வந்து எந்த வித பெரிய அளவு பிரச்சனை வந்ததில்லை. பட் ஒரு சில சமயம் நம்ம வந்து அந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். என்னோட இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இது அந்த சைடு மைக்கில் கிடையாது. இந்த மைக்கில் ஈஸியாக நம்ம பைபாஸ்லாம் போகிறப்போ ஈஸியாக அதுவே பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. மேபி அது சர்வீஸில் நான் வந்து இதை சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்து ஆக்டிவாக பார்க்குறோம். ஆக்டிவாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட மிரரோட விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி சொல்கிறேன். இதுலேயும் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுமோ அந்த ஆங்கிளுக்கு கொண்டு வந்துட்டு அதில் இதே மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்கும். இந்த 2 ஆங்கிளும் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இந்த லாங்கிடியூடில் இந்த ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ன்றது 15 அரவுண்ட் வந்து வித் பார்டரோட சேர்த்து வந்து 15 வந்துடுது. என்ன தான் பார்டர் ஒரு உங்களுக்கு ஒரு ஏன்னா 0.5 தான் வருது. 1 சென்டிமீட்டர் பார்டர்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து அந்த ரிவரெண்டிக்கும் இவங்களுக்கும் நமக்கு வந்து சின்ன மைல்டு வேரியேஷன் தான் நமக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே வந்து அப்சைடு ஆங்கிள் இந்த இது வேரியேஷன்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 10 சென்டிமீட்டர் வருது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 8.5 அந்த அரவுண்டில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் ஆக்டிவாவோட ஆக்டிவ் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே, இதுதான் இப்படி இருக்கே. ஸோ அப்போ வேறு ஏதாவது வண்டி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்மள்ட்ட இன்னொரு ஸ்கூட்டி பெப் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கும் பார்த்தாலே ஒரு 1 சென்டிமீட்டர் தான் வேரியேஷன் வருது. இப்போ அது ஸ்கூட்டி பெப் பார்க்குறப்போ ஸ்கூட்டி பெப்பில் உள்ள வேரியேஷன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அதுலேயும் இதே மாதிரி கீழே ஆங்கிள் கிடையாது. பட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கர்வ்டு மெட்டீரியல். ஸோ அப்படி கர்வ்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஆவரேஜாக இதுவுமே ஒரு 14 சென்டிமீட்டர் ஆக்டிவாவோட அதே சேம் பேட்டர்ன் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடுது. 13.5 வருது. அப்சைடு ஆங்கிளும் இதே மாதிரியே தான் உங்களுக்கு வந்து வருங்க. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். அதே 9 சென்டிமீட்டர் வரைக்கும் வித்தின் லிமிட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ மிரர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 சென்டிமீட்டர் வேரியேஷன் தான் இருக்குது. பட் வண்டியோட சைஸை பொறுத்தவரை மிரர்ன்றது ஸ்மாலாக இருக்கும். இப்போ ஆக்டிவாவுக்கு பார்க்குறப்போ அந்த மிரர் சைஸ் அப்படின்றது ஓகேவாக இருக்கும். இதே ஒரு பெப்புக்கு பார்க்குறப்போ மிரர் சைஸ் ஓகேவாக இருக்கும். ஏன்னா வண்டியோட சைஸும் சின்னதாக இருக்கும், மிரர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது ஓகேவாக தெரியும். பட்டு இங்கே வண்டி வந்து பல்காக இருக்கிறது அண்டு கூடவே இங்கே வந்து ஸ்டைலிஷாக அந்த ஒரு ஃபினிஷோட அவங்க வந்து ஒரு கர்வோட கொடுத்துருக்கிறதுனால இந்த வண்டிக்கும் மிரருக்கும் மேட்ச் ஆகாதனால பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஆவரேஜ் மிரர் தான் இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. பட் என்னை பொறுத்தவரை இட் இஸ் ஓகே, ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா மற்ற மிரரையும் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு இது வந்து வண்டிக்கு மேட்சபுளாக இல்லை அப்படின்னாலும் பட் எனக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஓகே, டிரைவிங்க்கு எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ண கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.